ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மிக்ஸாலஜி கிளாஸில் டே 2 பார்க்க போகிறோம். டே 2ல் வந்து கோன் ரோலிங், கோன் எப்படி நம்ம ரோல் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ ஷீட். இது வந்து 25 மைக்ரான் திக்னஸ். ஓகே, இந்த ஷீட்டை எப்படி கட் பண்ணி அதை எப்படி நம்ம ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கோன் ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அதை வந்துடும். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு செலோ டேப், அப்புறம் நான் எடுத்துருக்கு 0.32 mm பின்னு. நீங்கள் வந்து 0.5 mm எடுத்துக்கோங்க நார்மலாகவே. அடுத்தது ஒரு கட்டர் ப்ளஸ் ஒரு செலோ ஷீட். இந்த செலோ ஷீட்டை நாம் எப்படி ஷேப்பாக மடித்து நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றது காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது நார்மல் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு தான் இருந்தாலும் ஒரு சைடு வந்து அந்த ஃப்ளவரோட இமேஜ் வந்து லைட்டாக தெரியும். அந்த சைடு வந்து இன்சைடாக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ஷைனிங்காக இருக்கிற சைடு வந்து அவுட்டர் சைடில் தெரியணும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாச்சும் ஹரிசாண்டலாக வச்சுட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். கொஞ்சம் கோணல் மாடல்னால் பேப்பர் வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சா சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற கார்னரை ஃபுல்லாக, அதுக்கு அந்த மடிப்பை வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு நெயிலோ ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தி அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட மடித்த மடிப்பு அப்படி படிஞ்சிரும். ஸோ அது நகராது. இப்போது ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோம். அதே டைரக்ஷனில் திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரியே கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிறதா பார்த்து, ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரியே உங்களோட ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால நமக்கு திரும்பியும் அது ஒரு வேளை பிரிஞ்சால் கூட அந்த மடிப்பு அப்படியே தெரியும். அதனால் ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. அதுக்காகத்தான். அப்புறம் இப்போது தேர்ட் ஃபோல்டு வந்து இப்போ நீங்கள் வேர்ட்டிக்கலாக வச்சு மடித்ததை அதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனை திருப்பி அதை மடிக்கணும். ஓகேவா? அதை டபுள் ஃபோல்டு பண்ணணும். அந்த ஃபோல்டுமே ஒரு ஃபோல்டுக்குமே இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கை ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த மடிப்பு அப்போ தான் தெரியும். சரியா? வேர்ட்டிக்கலாக மடித்ததுக்கும் இப்போது ஹரிசாண்டலாக வச்சு மடிக்கிறதுக்கும் சைஸு வேரி ஆகும். ஏன்னா நமக்கு தேவையான சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சைஸில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் 7/5 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 6/4 யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் 7/4 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 6/5 யூஸ் பண்ணுவாங்க, 9/7 கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து, நான் எடுத்திருக்கிறது மோஸ்ட்லி 7 to 5 பார், 6 to 7 பாரில் எடுப்பேன். ஓகேவா? இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 5 பார் 6 பாரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ் தான் மோஸ்ட்லி நான் எப்போயுமே கட் பண்ணி நான் கோன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுன்றது டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. ஆனால் எந்த ஃபோல்ட் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட்டர், நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணுறத விட கட்டர் வச்சு கட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு.
ஏன்னா சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி கோணல் மாணலாக போகும். அந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு பேப்பர் பார்க்கவும் நல்லா இருக்காது, அப்புறம் ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டர் யூஸ் பண்ணோன்னா அது ஈஸியாக ஒரே ஸ்லைடு ஒரு ட்ராக் பண்ணோன்னா அது ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிவிடும். என்ன ஒன்று, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர்ஸ் வந்து எந்த ஷீட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரோசன் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்டாலிக் ஷீட்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த ஃபோல்டில் மடித்து அந்த மடிப்பு கலையாத மாதிரி ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ செலோ ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணாதீங்க, கட்டரே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு. சிசர் யூஸ் பண்ணால் சைஸ் வேரி ஆகிடும், கோணலாக வந்துடும் பேப்பர்ஸ். என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து கட் பண்ணாலும் அது கரெக்டாக பேப்பர் கரெக்டாக வராது, கொஞ்சமாக கோணலாக ஆகும். ஓகே, இப்போ நம்ம மடித்ததில் ஒரு சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒரே இதுவாக மடித்து தான் கட் பண்ணுறோம், ஒரு டைரெக்ஷனில் மடிப்புன்னு வந்து இருக்கும். அந்த ஒரு டைரெக்ஷன்லையுமே மடிப்பு திருப்பி திருப்பி ஒரு ஷீட்டுக்கும் பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அவசரமாக நம்ம பண்ணோன்னா ஷீட்டு கரெக்டான சைஸில் கட் ஆகாது, இல்லைனா கிழிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நாம் இதே கூட ஒரு டைரெக்ஷனில் மடிக்க கூட கட் பண்ணிக்கலாம். பட் அது இன்னும் வேலை தான். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மொத்தமாகவே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இது இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இப்போ நான் ஃபோல்ட் பண்ணல அதே மாதிரியே இப்போ ஃபஸ்ட் ஃபோல்ட் பண்ணும்போது கட் பண்ணிவிடுங்க. அதையே அப்படியே கலையாமல் அந்த 2 ஷீட் அப்படியே வச்சு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அந்த ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பியும் அதை வச்சு கட்டர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. திரும்பவும் ஆல்ரெடி கட் பண்ண அந்த ஷீட்டு அது எப்படியும் 4 ஷீட்டாக ஆகிட்டுருக்குமா, அதை அப்படியே திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம். பட் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். தனித்தனியாக கட் பண்ணுறது இல்லை மொத்தமாக கட் பண்ணுறதுன்றது அது உங்கள் இஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை மிச்சம், டைம் சேவ் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரோசன் ஷீட்டில் மெட்டாலிக் ஷீட்டில் கொஞ்சம் கட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு அது பழகிடும், ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கோன் ரோல் பண்ணுறது ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்கும் வந்துடாது. அதை நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் கோன் ரோல் பண்ணுறதுக்கு நல்லா வரும். ஸ்டார்டிங்லேயே இப்போது சும்மா வீட்டில் சும்மா ஏதாவது டைம் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை ஏதாவது சும்மா சோஃபாலன்னு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதோ அப்படி இருக்கும்போது ஏதாவது வீட்டில் இப்போது ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க, அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கவரில் போட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில், இல்லைனா இந்த க்ராசரிஸ் வாங்குவோம்ல அந்த க்ராசரிஸ் வாங்குகிற அந்த கவர்ஸில் தானே எல்லாம் பேக்கெட்டாக இருப்பாங்க. அந்த பேக்கெட் கவரை அந்த இதை கூட எடுத்து நமக்கு இந்த மாதிரி தேவையான அளவில் கட் பண்ணி அதில் கூட சும்மா இருக்கும்போது கோன் ரோல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சும்மா இருக்கும்போது ரோல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே இன்னும் வரும். இப்போ ஷீட் கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது எல்லாமே பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸாக இருக்கா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். சரியா? இதுக்கு தான் நம்ம கட்டர் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணால் எல்லாம் கரெக்டாக வரும். சரி, ஓகே. இப்போ இந்த ஷீட்டை வச்சு நம்ம கோன் ரோல் பண்ண எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு பின்னு எடுத்து வச்சுக்கோங்க. 0.5 mm பின் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே
பின்னை வச்சு ரோல் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ தேவைன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி கூட செல்லோ டேப் டிஸ்பென்சரும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பின்னை வச்சு தான் நான் வந்து இந்த கோன் வந்து ரோல் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 0.32, இந்த போர்ட்ரைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற பின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் நார்மலாக எல்லோரும் இப்போ ரோல் பண்ணுறதுக்கு 0.5 mm பின் எடுத்தால் போதும் நார்மல் டிசைனுக்கு. ஓகே, இப்போது இந்த கோன் ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஷீட்டில் 3/4 சைஸ் வந்து அதை முக்கால்வாசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 3/4 சைஸில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இருக்குல்ல, தம்பு 4 ஃபிங்கரும் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு தம்பும் 4 ஃபிங்கரும் பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பை வந்து நான் எடுக்கவே இல்லை, அதை அப்படியே தான் பிடிச்சிட்ருக்கேன். சரியா? ஏன்னா அந்த ஃபிங்கர் வச்சு தான் நம்ம சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் ரைட் தம்பை வச்சு நீங்கள் உள்ள ஷீட்டு உள்ளே வந்து விட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் பின் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், பின்னு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணணும், கரெக்டு. ஆனால் ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் பின் வந்து நம்ம அப்பப்போ ரோல் பண்ணும்போது பின்னை வந்து எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரியே நான் சொன்னல, ஃபிங்கர் அதாவது தம்பை வந்து உள்ளே விட்டு ட்ராக் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபிங்கர் உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி பின்னை வந்து எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும். கீழேயும் விழக்கூடாது பின்னு போட்டால். அதே மாதிரி எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பிக்கோங்க. கோனை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பு தெரியுதா? அந்த இடத்துல சின்னதாக ஒரு செல்லோ டேப் மேலே, அதாச்சும் இப்போ அந்த ஷீட்டு ரோல் பண்ணி அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டு மேலே அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கிற சைடு ஒட்டிடணும். ஷைனிங்காக இருக்கிற சைட் ஆஃப் செல்லோ டேப் வந்து மேலே இருக்கிற மாதிரி அதை அந்த ஷீட்டு மேலே ஒட்டிட்டு அதையுமே சேர்த்து இந்த கோன் ரோல் பண்ணுறல அதே மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது கோன் மாதிரியே அப்படியே மர்ஜ் ஆகிடும். அது இப்போ பாருங்கள், செல்லோ டேப் போட்ட மாதிரியே தெரியலல்ல, அது கோன் ஷீட்டோடைய அப்படியே மர்ஜ் ஆகி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒட்டணும். இப்போது அந்த பின் எடுத்துருங்க. சரியா? இப்போது இன்னொரு இடத்துலையும் செல்லோ டேப் போடணும். எங்கன்னா இப்போது சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கேப்பு தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல, இன்னும் காமிக்கிறேன். இதோ தெரியுதா? இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கிறது தெரியும். அந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் போடணும். ஏன்னா சில டைம் நம்ம கோன் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் அங்கே வந்து பேஸ்ட் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதனால தான் அந்த மாதிரி லீக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துலையுமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு செல்லோ டைப் போட்டுறோம். அவ்வளோதான், ஒரு கோன் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் கோன் ரோல் பண்ணணும். இப்போ இன்னொரு டைப் நான் சொல்லி கொடுக்குறேன். இதுவும் அதே ப்ராசஸ் தான், பட் இதில் வந்து நான் பின் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததில் வந்து பின்னை வந்து நடுவில் தான் போட்டேன், பட் இதில் பின்னை ஸ்டார்டிங்லேயே வைக்க போகிறேன். இப்போ எப்படி முன்ன இடத்துல 3/4 ஃபிங்கர் வச்சேன்னா அதே மாதிரியே தான். அதே மாதிரி பின்னை வந்து ஸ்லாண்டிங்காக வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது, சைடில் ஸ்லாண்டிங்காக வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி லெஃப்ட் தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டை வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும். இந்த லெஃப்ட் தம்ப் ஃபிங்கரை முன்னாடி சொன்ன மாதிரியே எடுக்கவே கூடாது அந்த பின்னை வச்சுக்கிட்டு. இந்த ரைட் தம்ப் ஃபிங்கரையும் 4 ஃபிங்கரும் யூஸ் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. முன்னாடி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிங்களா அதே மாதிரியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. அது ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அதை அப்படியே திருப்பிக்கோங்க. ரோலை வந்து அப்படியே திருப்பி பிடிச்சிங்க மேலே பார்த்த மாதிரி. இப்போ கீழே பார்த்த மாதிரி தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த இதை அப்படியே அப்வர்ட் டைரெக்ஷனில் தெரிகிற மாதிரி, ஷீட் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் தெரிகிற மாதிரி டேர்ன் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இதுலேயுமே அப்பப்போ பின்னை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக. சரியா? இப்போது அந்த முனையில் ட்ரையாங்கிள் ஷேப்பாக தெரியுதா இதுலேயும்? இப்போ அந்த இடத்துல திருப்பியும் சின்னதாக, ரொம்ப பெரிய செல்லோ டைப்பாக எடுத்துடக்கூடாது, சின்னதாக தான் எடுக்கணும். ஏன்னா நிறைய எடுத்திங்கன்னா அது ரொம்ப செல்லோ டைப்பு ஃபுல்லாக போட்டு ஒட்டும்போது நிறைய தெரியும் செல்லோ டைப் போட்ட மாதிரியே. அதனால் நமக்கு அந்த ஷீட்டு ஓப்பன் ஆகக்கூடாது, ஃபுல்லாக ஸ்டிக்கியாக நல்லா ஒட்டிக்கணும், ஓப்பன் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒட்டினதும் தெரியக்கூடாது. அதனால் கரெக்டாக சின்னதாக இது பண்ணி அது மேலே ஒட்டிடுங்க. இப்போ அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது பின் எடுத்துருங்க. ஒரு உதறி எடுக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பின்னு கரெக்டாக அது லூஸாக தான் இருக்கா அப்படின்னு. இப்போது திரும்பவும் அதே மாதிரி சென்டராக செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக உள்ள ஓட்டை எங்கே கரெக்டாக வருதுன்னு. அது கேப்பு வர இடத்துல பார்த்துட்டு, இந்த இடத்துல தான் எனக்கு கேப்பு வருது, அங்கே திரும்பியும் ஒரு சின்னதாக ஒரு செல்லோ டைப். இங்கே வந்து முனையில் நம்ம எடுத்த அளவுக்கு எடுக்கக்கூடாது, இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக எடுக்கணும். பட் வேர்ட்டிக்கல் டைரெக்ஷனாக கொஞ்சம் ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கணும், ஏன்னா நீட்டமாக தானே இருக்கும். அதனால் எடுத்து சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுதான் கோன் மேக்கிங். இப்படி தான் கோன் வந்து ரோல் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரவே வராது, எல்லாருக்குமே வராது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் என்ன நானே பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதை எடுத்து நம்ம ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இதுவுமே கஷ்டம்தான் அப்படின்றது தெரியும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா பெரிய ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக வந்துடும். ஆனால் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இந்த ஷீட்லேயே பண்ணணுன்றது இது அவசியம் இல்லை. சும்மா ஏதாவது வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் ஷீட்டு, பிளாஸ்டிக் பேப்பர், இல்லை க்ராசரிஸ் பேக்கெட் இருக்கும்ல அந்த கவரு, அதை வந்து மெஷர் பண்ணி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் ரோல் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும், ரோல் பண்ண. ஆனால் அதில் வந்து நீங்கள் கோன் பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அதோட திக்னஸ், அதோட பர்பஸ் வேறு. அதில் வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலும் வராது. பட் இதோட டெக்ஸ்சர், இதோட திக்னஸ் எல்லாமே வேறு இந்த பேப்பரோடது. ஸோ இந்த ஷீட்டில் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதில் எது ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா,
உங்களுக்கு சும்மா அதில் சும்மா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர்ஸை சும்மா ரோல் பண்ணி பார்க்குறதுக்காக நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்றேன். ஓகேவா? இப்போது நேற்று நாம் கோன் வந்து மிக்சிங் பார்த்தாச்சு. மிக்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம டை ரிலீஸ்க்கு வச்சுருக்கோம். ஓகேவா? நாளைக்கு அந்த டை ரிலீஸ் எப்படி ஆகியிருக்கு, அது ஒரிஜினலாக இல்லையா, கோன் எண்ணெய் வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு எப்படி பார்க்குறது, கலர் வருமா வராதன்று எப்படி இந்த பேஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. சரியா? இதே மாதிரியே நீங்களும் கோன் ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண நல்லா வந்துடும். இன்றைக்கி கோன் ரோலிங் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு இதை வச்சு பேஸ்ட் ரெடி பண்ணி அதை எப்படி ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பாய்.